இப்பயாச்சும் எடுத்துக்கோமே நீங்க வந்து சந்தோஷப்படணும். ஏன் இப்ப எடுத்துக்கோன்னு கேள்வி கேட்க முடியாது. இது கூட என்ன அரசாங்கம் பண்ணலையேன்னு அவங்கள நீங்க கேள்வி கண்டிப்பா கேட்கணும். சும்மா தூசி வருது அப்படின்னு பேசல. சுத்தி இருக்க இடங்கள்ல வந்து கேன்சர் கேசஸ் உட்பட நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து டயாக்சின்ஸ் அண்ட் ஃபியூரன்ஸ் கண்டிப்பா கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். வெறும் காற்று மட்டும் கிடையாது, நீரும் மாசடைஞ்சிருக்கு, நிலமும் மாசடைஞ்சிருக்கு. வடசென்னை என்பது விஷ நகரமாக மாறக்கூடிய ஆபத்து இருக்கிறதுனால தான், அதாவது எரிவுலை திட்டமும் அவசியம் இல்லை சென்னைக்கு. அதே மாதிரி குப்பை மேடுகளும் ஒரே இடத்துல குவிக்கக்கூடிய அந்த ஆபத்தான சூழலும் தேவையில்லை. நாங்கள் வல்லுநர் குழுவை அமைக்கணும்னு 2.5 மாதம் ஆச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், 3.5 மாதம் ஆச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ கொடுங்கையூர் எரிவுலை ஆலையில் 50 டன்னுக்கு இவ்வளவு பெரிய விதிமுறை மீறல்கள், இவ்வளவு பெரிய ஆபத்துகள் இருக்கிறது அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சி ஆதாரங்களோட நிரூபிக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்டை இங்கே பப்ளிஷ் பண்ண போகிறோம். இதில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016 அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பிளான்ட்ல நிறைய வயலேஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சோம். காற்றில் வெளியே வரக்கூடிய மாசுக்கள், ஸோ இந்த மாசுக்களை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு 11 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த 11 பேராமீட்டர்ஸில் வெறும் 3 மட்டும்தான் வந்து மானிட்டர் பண்ணியிருக்காங்க. மற்ற 8 பேராமீட்டர்ஸை வந்து ஒரு வாட்டி கூட வந்து மானிட்டர் பண்ணவே இல்லை. இது கிரிமினல் ஆக்ட், இது மிகப்பெரிய குற்றம். யூ கான்ட் டேக் பீப்புள்ஸ் லைஃப்ஸ் ஃபார் கிராண்டட். வடசென்னை குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பும் எரிவுலையற்ற சென்னைக்கான கூட்டமைப்பும் இணைந்து இந்த அறிக்கையை நாங்கள் இன்றைக்கி வெளியிடுறோம். இதை வெளியிடுவதனுடைய நோக்கம் என்னென்னா, கொடுங்கையூரில் 50 டன் எரிவுலை அப்படின்றது இன்றைக்கும் 6 வருஷமாக தொடர்ந்து அங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே மணலி சின்னமாத்தூரில் ஒரு நாளைக்கு 10 டன் குப்பைகளை எரிக்கக்கூடிய ஒரு ஆபத்தான தொழிற்சாலை இருந்ததை இதே மாதிரி உண்மையறியும் கண்டறியும் குழுவின் சார்பில் நாங்கள் பல ஆதாரபூர்வமான விஷயங்களை சேகரித்து அதில் ஆபத்து இருக்கிறது அப்படின்றத நிரூபித்த பிறகு அதிகாரப்பூர்வமாக பெருநகர சென்னை மாநகராட்சி அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பின்னணியில் தான் இந்த கொடுங்கையூரில் 50 டன் எரிவுலை திட்டம் என்பது அது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய விதிமுறை மீறல்கள் அப்படின்றதான் இன்றைக்கி இந்த ரிப்போர்ட்டினுடைய மிக முக்கியமான நோக்கம். அதில் எவ்வாறெல்லாம் விதிமுறை மீறல் இருக்குது, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதில் வந்து பார்வையாளராக எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை நாங்கள் இந்த ரிப்போர்ட்டில் இதில் கொடுக்குறோம். வடசென்னை கூட்டமைப்பு எரிவுலையற்ற சென்னை கூட்டமைப்பை பொறுத்தவரையில் வடசென்னை என்பது விஷ நகரமாக மாறக்கூடிய ஆபத்து இருக்கிறதுனால தான் இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுங்கையூர் எரிவுலையை மூட வேண்டும் என்று நாங்கள் கோருகிற அதே நேரத்தில் ஏற்கனவே ஒரு 3450 கோடி ரூபாய் திட்டத்தில் தாம்பரத்தில் ஒரு எரிவுலை திட்டமும், கொடுங்கையூர் குப்பைமேட்டில் 2100 டன் குப்பைகளை எரிக்கக்கூடிய ஒரு எரிவுலை திட்டத்தையும் அமுல்படுத்துவதற்கு அவங்க மாநகராட்சி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்தோம். இந்த கொடுங்கையூர் குப்பைமேடு போன்ற ஒரே இடத்துல குப்பைகளை குவிக்காமல், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து குப்பைகளை எங்கேயும் கொண்டு போய் எரிக்காமல், இப்படி இந்த ரெண்டுமே இல்லாமல், அதாவது எரிவுலை திட்டமும் அவசியம் இல்லை சென்னைக்கு, அதே மாதிரி குப்பை மேடுகளும் ஒரே இடத்துல குவிக்கக்கூடிய அந்த ஆபத்தான சூழலும் தேவையில்லை. இது ரெண்டுக்கும் மாற்றாக பெருநகர சென்னைக்கான ஒரு திடக்கழிவு மாற்று மேலாண்மை திட்டத்தை கிரீன் சென்னை இனிஷியேட்டிவ், பசுமை சென்னை முன்னெடுப்பு என்ற முறையில் நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த திட்டங்களை கைவிட வேண்டும் என்று கேட்டபோது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மாற்று திட்டத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் ஒரு வல்லுநர் குழுவை, ஒரு சுயேட்சையான வல்லுநர் குழுவை நாங்கள் வந்து பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு எங்கள்கிட்ட அவர் வாக்குறுதி கொடுத்தாரு. நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக, நிச்சயமாக இதை செய்யுங்க. எரிவுலை என்பது உலகம் முழுவதும் ஒரு தோல்வி அடைந்த திட்டம். அந்த திட்டம் மக்களுடைய உயிருக்கும் ஆரோக்கியத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கக்கூடிய திட்டம் என்பதனால தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை கைவிடுங்கன்னு நாங்கள் கோர்றோம். எனவே நீங்கள் வல்லுநர் குழுவை அறிவித்து அதை அமுல்படுத்தக்கூடிய வகையில், இந்த மாற்று திட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய வகையில் பெருநகர சென்னை என்பது கழிவில்லா சென்னையாக, குப்பையில்லா சென்னையாக, நீங்கள் மேயராக இருக்கும்போது உங்களுடைய கனவாக இருந்த சென்னை என்பது, அழகான சென்னை என்பது நிச்சயமாக நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பசுமை சென்னை முன்னெடுப்பு என்ற மாற்று திட்டத்தில் நிச்சயம் அப்படிப்பட்ட சென்னையை உருவாக்க முடியும் என்று சொன்னபோது அவரும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டார். நாங்கள் அவர்கிட்ட சுட்டி காட்டும்போது 2 விஷயத்தை சுட்டி காட்டினோம். உங்கள் கவர்மெண்ட்டு தான்
வடசென்னைக்கான வளர்ச்சி திட்டத்தை அறிவித்த கவர்மெண்ட்டு, நாங்கள் அதை வரவேற்கிறோம். உங்கள் கவர்மெண்ட்டு தான் பயோமைனிங் 631 கோடி ரூபாயில் கொடுங்கையூர் குப்பை மேட்டை முற்றிலுமாக கரைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை இன்றைக்கி அமுல்படுத்திகிட்டு இருக்கீங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நீங்கள் இப்போ எரிவுலை திட்டம் என்பது கொண்டு வந்தால் இந்த 2100 டன்னை கொடுங்கையூரில் போட்டு எரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த 2 திட்டமும் சிதைந்து போய் அந்த 2 திட்டமும் சின்னாபின்னமாகி வடசென்னை என்பது விஷ நகரமாக மாறக்கூடிய ஆபத்து இருக்குது. எனவே இந்த திட்டத்தை கைவிடுங்கன்னு கேட்டோம். இதுக்கப்புறம் தான் அவர் அந்த வல்லுநர் குழுவை அமைக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த பின்னணியில் தான் நாங்கள் வல்லுநர் குழுவை அமைக்கணும்னு 2.5 மாதம் ஆச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 3.5 மாதம் ஆச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கொடுங்கையூர் எரிவுலை ஆலையில் 50 டன்னுக்கு இவ்வளவு பெரிய விதிமுறை மீறல்கள், இவ்வளவு பெரிய ஆபத்துகள் இருக்கிறது அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சி ஆதாரங்களோடு நிரூபிக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்டை இங்கே பப்ளிஷ் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி கடந்த 30ஆம் தேதி, போன மாதம் 30ஆம் தேதி பெருநகர சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் 2 தீர்மானங்களை பொருள் எண் 111 பொருள் எண் 112 கொண்டு வந்திருக்காங்க. அந்த தீர்மானத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த WTE வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் என்று சொல்லக்கூடிய இந்த எரிவுலை திட்டத்தை அமுலாக்குவதற்கு மெயின் ரோட்டில் இருந்து ஒரு லிங்க் ரோடு உள்ளே போட போகிறோம். அதுக்கு 10.69 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது என்று 2 தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. நாங்கள் முதலமைச்சருக்கு 30ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றினாங்க. 31ஆம் தேதியே முதலமைச்சர், தலைமைச் செயலாளர், சென்னை மேயர், சென்னை கமிஷனர் அத்தனை பேருக்கும் நாங்கள் அவங்களுக்கு உரிய முறையில் இதை நீங்கள் கைவிடணும், இது ஆபத்தான பாதை, இந்த பாதையை தேர்ந்தெடுக்காதீங்க அப்படின்னு நாங்கள் வலியுறுத்தி அவங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். இந்த பின்னணியில் தான் இன்றைக்கு இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் வெளியிடுறோம். இந்த ரிப்போர்ட்டில் கடைசியாக நாங்கள் சொல்கிற 5 பரிந்துரைகளை கொடுக்குறோம். கொடுங்கையூர் எரிவுலை திட்டத்தை இப்போ 50 டன் எரிக்கக்கூடிய இந்த எரிவுலை திட்டத்தை உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கமும் பெருநகர சென்னை மாநகராட்சியும் மணலி சின்னமாத்தூரம் 3 மாதிரி அதை க்ளோஸ் பண்ணணும். 1. 2வது விஷயம் நாங்கள் சொல்கிறது, இவ்வளவு காலம் 6 ஆண்டு காலம் 2019 2025 வரை இவர்கள் எவ்வளவு தூரத்திற்கு மக்களுடைய உயிரை பற்றி, ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாமல் விதிமுறை மீறல்களை நடத்தியிருக்காங்க. அந்த விதிமுறை மீறல்களுக்கு அவங்க மேலே உரிய நடவடிக்கை, அந்த கம்பெனி மேலே, மேக்ஸ்ன்ற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஏற்கனவே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஏற்கனவே 2100 டன் இங்கேயும் தாம்பரம் மாநகராட்சியில் 1500 டன் 3600 டன் குப்பைகளை எரிக்கக்கூடிய அந்த எரிவுலை திட்டத்தை நீங்கள் கைவிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் 3வது கோரிக்கை வைக்கிறோம். 4வது கோரிக்கை என்பது அந்த கொடுங்கையூர் பகுதியில் இருக்கிற சுற்று வட்டார மக்கள், குறிப்பாக எழில் நகர், ராஜரத்ன நகர், நேதாஜி நகர், சந்திரசேகர் நகர், எம்ஜிஆர் நகர், அன்னை சத்யா நகர், கிருஷ்ணமூர்த்தி நகர் போன்ற சாதாரண மக்கள் வசிக்கக்கூடிய 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் இவ்வளவு காலம் அந்த குப்பை மேட்டாலும் இந்த எரிவுலையாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற பின்னணியில் அவர்களுக்கு உரிய இழப்பீட்டையும் அவர்களுக்கு உரிய நிவாரணத்தையும் கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசையும் பெருநகர சென்னை மாநகராட்சியையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். கடைசியாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது, இந்த சூழலில் இந்த கிரீன் சென்னை இனிஷியேட்டிவ் என்று வடசென்னை கூட்டமைப்பும் எரிவுலை ஏற்ற சென்னை கூட்டமைப்பும் கொடுத்திருக்கக்கூடிய இந்த திடக்கழிவு மேலாண்மை மாற்று திட்டத்தை தமிழ்நாடு அரசு அமுலாக்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்த உறுதிமொழியை வல்லுநர் குழுவை பரிந்துரைத்து அதை அமுலாக்குவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். ஒரு கழிவில்லா சென்னையை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். கடைசியாக நாங்கள் சொல்வது, அந்த மாற்று திட்டத்திலேயே நாங்கள் கொடுத்துருக்குறோம். 352 ஏக்கர் பயோமைனிங் பண்ணி அந்த இடத்த மீட்டெடுக்கும் போது மொத்தம் இருக்கக்கூடிய 352 ஏக்கரில் ஒரு இவ்வளவு நாள் செய்த பாவத்துக்கு ஒரு பரிகாரமாக தமிழ்நாடு அரசும் பெருநகர சென்னை மாநகராட்சியும் அங்கே ஒரு எக்கோ பார்க், ஒரு சுற்றுச்சூழல் பூங்காவை அமைக்க வேண்டும், பிரம்மாண்டமான சுற்றுச்சூழல் பூங்காவை அமைக்க வேண்டும். அதே நேரத்தில் சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நூலகத்தை ஒரு பயிற்சி களமாக, ஒரு பன்முக களமாக அதை உருவாக்கி தர வேண்டும். இந்த 2ஐயும் உருவாக்கினா வடசென்னையினுடைய முகத்தோற்றம் என்பது இவ்வளவு நாள் புறக்கணிக்கப்பட்ட வடசென்னை, இவ்வளவு நாள் உதாசீனப்படுத்தப்பட்ட வடசென்னை, இவ்வளவு நாள் விஷ நகரமாக இருந்த வடசென்னை என்பது இதன் மூலம் ஓரளவுக்கு அதனுடைய முகத்தோற்றத்தை மாற்றக்கூடிய காரியத்தை தமிழ்நாடு அரசு செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த எந்த பேசிஸ்ல இதை பண்ணிருக்கோம்னா, டிஎன்பிசிபி தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல இருந்து கிடைச்ச ஆர்டிஐ ரிப்ளை இன்ஃபர்மேஷன்ல இருந்தும் அதை சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016 கம்பேர் பண்ணி பார்த்து ஃபீல்டு விசிட் பண்ணி அங்கே இருக்க கம்யூனிட்டி பீப்புளை மீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன், இதோட பேசிஸ்ல இந்த ரிப்போர்ட்
பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016 அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பிளான்ட்டில் நிறைய வயலேஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்சினரேட்டர் பிளான்ட் அப்படின்னா வந்துட்டு அங்கே வந்து ஒரு அதிகப்படியான டெம்பரேச்சரில் விஷயங்களை வந்து எரிப்பாங்க. இந்த கேஸ் வந்து குப்பைகளை வந்து எரிக்க போகிறாங்க. ஸோ நார்மலாக எரிக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து 3 விதமான வேஸ்ட் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ நமக்கு வந்து புகைகள் வரும், சாம்பல் கழிவுகள் வரும், நீர் கழிவுகள் வந்து வரும். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய இந்த கழிவுகளை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, சேஃபாக டிஸ்போஸ் பண்ணுறாங்களா இல்லையா, என்ன மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுறாங்க, இதுதான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது காற்றில் வெளியே வரக்கூடிய மாசுக்கள், ஸோ இந்த மாசுக்களை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு 11 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த 11 பேராமீட்டர்ஸில் வெறும் 3 மட்டும்தான் வந்து மானிட்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மானிட்டர் பண்ணதும் பிளான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, அதாவது 2021 பிளான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வெறும் ஒரு வாட்டி மட்டும்தான் வந்து அந்த 3 பேராமீட்டர்ஸ் பர்டிகுலேட், அப்புறம் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, இந்த மாதிரியான 3 விஷயங்கள் மட்டும்தான் மானிட்டர் பண்ணியிருக்காங்க. மற்ற 8 பேராமீட்டர்ஸை வந்து ஒரு வாட்டி கூட வந்து மானிட்டர் பண்ணவே இல்லை. அடுத்தது இந்த நீர் கழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இது வந்து இதை மானிட்டர் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஒரு 19 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதில் ஒன்று கூட வந்து இது வரைக்கும் மானிட்டர் பண்ணவே படலை. அப்புறம் சாம்பல் கழிவுகள். இந்த சாம்பல் கழிவுகளை வந்து நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பாட்டம் ஆஷ், அப்புறம் வந்து ஃப்ளை ஆஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயுமே வந்து ஒரு 13 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதுலேயும் வந்து ஒன்று கூட வந்து இது வரைக்கும் மானிட்டர்ஸ் பண்ணவே இல்லை பிளான்ட் ஆரம்பித்ததுலேருந்து. அப்புறம் நம்ம தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் போனப்போ சில விஷயங்கள் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதில் வேஸ்ட் அக்யூமுலேஷன் வந்து ஓப்பன் ஸ்டோரேஜ், வெளியவே வந்து ஓப்பனாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த சாம்பல் கழிவுகளையும் வந்து வெளியவே கொட்டி வச்சுருக்காங்க. அது ரொம்ப வந்து டேஞ்சரஸான ஒரு விஷயம். பக்கத்தில் இருக்கக்கூடிய சரௌண்டிங் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து அதெல்லாம் நிறைய ஹெல்த் இம்பேக்ட்ஸ் வந்து வரும். அப்புறம் இந்த ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எஃபெக்டிவ்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வெட் ஸ்க்ரப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டூல் மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து வெறும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸை கேப்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மட்டும்தான் அதுக்கு இருக்குது. ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹை லெவல் டாக்ஸின்ஸான டயாக்சின்ஸ், ஃபியூரான்ஸ், இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் ஒரு ஹை லெவல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர்ஸ் இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த மாதிரி எந்த சிஸ்டமும் வந்து இன்ஸ்டால் பண்ணலை. ஆன்லைன் மானிட்டரிங் சிஸ்டமும் வந்து இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வயலேட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக பார்த்து இவங்க இதை பண்ணலை அப்படின்னு சொல்ல, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்னு வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸில் ஒரு இன்சினரேட்டர், ஒரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணியிருக்காங்க. வயலேட் பண்ணி இப்போவும் வந்து அது வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த பிளான்ட் வந்து அங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரைவேட்டாக நாங்கள் போய் பண்ண இன்ஸ்பெக்ஷனில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் பண்ண இன்ஸ்பெக்ஷனில் இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மொத்தமாக ஒரு 48 பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்ததில் 45 பேராமீட்டர்ஸ் வந்து ஒரு வாட்டி கூட வந்து மானிட்டரே பண்ணலை. 3 பேராமீட்டர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் பண்ணியிருக்காங்க இந்த 5 வருஷத்தில். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டோட கேபிட்டல் சிட்டியில் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஜஸ்ட் இமேஜின் ஹவு டேஞ்சரஸ் இட் இஸ் ஃபார் எல்லாருக்கும் அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கும் நம்மளோட WT அந்த ஒரு திட்டத்துக்கும் என்ன சம்மந்தம், இல்லை வந்து இது ஏன் இவ்வளோ பெருசாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து பிளாஸ்டிக் தான் பெரும்பான்மையாக எரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இது வெறும் 50 மெட்ரிக் டன் ஒரு தினத்துக்கு தான் எரிக்கிறாங்க. ஆனால் நம்ம பேசுறது கிட்டத்தட்ட 3600 மெட்ரிக் டன் ஒரு தினம் எரிக்கிறதுக்கு திட்டங்கள் வந்து வகுக்கப்பட்டு இருக்கு. ஸோ இந்த 50 மெட்ரிக் டன் குப்பையை எரிக்கிற எரிவுலையிலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா நம்ம வந்து பேசுறது சும்மா தூசி வருது அப்படின்னு பேசலை. சுற்றி இருக்க இடங்கள்ல வந்து கேன்சர் கேசஸ் உட்பட நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து மக்கள் சொல்ற கதைகள் கிடையாது. ஏன்னா இங்க வந்து அந்த RTI இதுபடி அதில் வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா, நமக்கு ஹெவி மெட்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மெர்க்குரி, ஆர்சனிக், கேட்மியம், இது எல்லாமே வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்னு சொல்லியிருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ். அதே மாதிரி வந்து டயாக்சின்ஸ் அண்ட் ஃபியூரன்ஸ்
கண்டிப்பா கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அப்ப அதெல்லாம் நமக்கு வந்து கட்டுப்படுத்துறது இல்லைன்றது தெரியுது. இன்னொன்னு மானிட்டரே பண்ணலனா கிட்டத்தட்ட 2021ல இருந்து நம்ம 26ல இருக்கிறோம். 5 வருஷமா வெளியில அவங்க என்ன விட்டாங்கன்னே நமக்கு தெரியாதப்போ நம்ம யாரை என்ன நம்மளால கேள்வி கேட்க முடியும்? பிரச்சனை இருக்கா இல்லையான்றதை ஒன்று மானிட்டர் பண்ணாதான் தெரியும். ஸோ இங்க வந்து வெறும் காற்று மட்டும் கிடையாது, நீரும் மாசடைஞ்சிருக்கு, நிலமும் மாசடைஞ்சிருக்கு. ஸோ இப்படி எல்லாமே மாசடைஞ்சிருக்க சூழல்ல இந்த 50 மெட்ரிக் டன் குப்பை எரிவுலையை வந்து உடனடியாக மூடிட்டு சுத்தி இருக்கிற மக்கள், தோழர் சொன்ன மாதிரி அங்க சுத்தி இருக்க கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சுற்றுச்சூழல் ரீதியாகவும் சுகாதார ரீதியாகவும் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு உரிய மருத்துவ நிவாரணம் உட்பட எல்லா நிவாரணமும் இழப்பீடும் கொடுத்தே ஆகணும். 3வது, இப்படி இந்த 50 மெட்ரிக் டன்னே நம்மளால பார்த்துக்க முடியாதப்போ நம்ம வந்து பெரிய பிரம்மாண்டமான குப்பையை எரிச்சு ஒரு காஸ்ட்லியான ஒரு எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கக்கூடிய வேஸ்ட் டு எனர்ஜின்ற திட்டத்தை கைவிடணும். உடனடியா எந்தவித நிபந்தனையும் இல்லாம அதை கைவிடணும். அப்படி கைவிட்டுட்டா இங்க இருக்க குப்பைக்கு என்ன ஆகும்ன்ற முதல் கேள்வி எல்லாரோட மனசுலயும் வரும். அதுக்கும் தோழர் சொன்ன மாதிரி பசுமை சென்னைக்கான முன்னெடுப்புன்னு ஒரு டீட்டெயில்டான திட்டம் நம்ம வந்து முதலமைச்சர் வரைக்கும் போய் கையில கொடுத்தாச்சு. ஸோ நம்ம இப்ப முடிவெடுக்க வேண்டியது, ஒரு குரூஷியலான பாயிண்ட்ல இருக்கிறோம், முடிவெடுக்க வேண்டியது சென்னைன்ற ஒரு மாநகரம் இல்ல ஒரு தலைநகரம் டெல்லி மாதிரி அதிக மாசுள்ள கேன்சர் தலைநகரமா இருக்கக்கூடிய, இல்லைன்னா ஒரு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தலைநகரமா இருக்கக்கூடிய டெல்லியா மாற போறோமா, இல்ல சென்னையாவே இருந்து உலக நாடுகளுக்கு எக்ஸாம்பிளா மாறி இப்படியும் நம்மளால குப்பையை கையாள முடியும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்காட்டு நம்ம செட் பண்ண போறோமா? இதுதான் இந்த ரிப்போர்ட்ல இருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து இப்போ ப்ரொஃபசர் ஜனகராஜன் அவங்க கிட்ட வந்து தோழர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க கொடுத்து. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வடசென்னை குடியிருப்பு நல சங்கத்தின் ஃபெடரேஷன் வந்து ரொம்ப நாளாக இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, பல வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு அறிக்கை வந்து நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கு. என்ன விழிப்புணர்வுன்னா, சில விஷயங்கள் நமக்கு வந்து இத்தனை நாள் கண் மூடிட்டு இருந்தோம், இப்போ தெரிஞ்சிருக்கு. என்ன விழிப்புணர்வு சொல்லுதுன்னா, 2 விஷயம். ஒன்று வந்து இது தேவையா அப்படிங்கிற கேள்வி கேட்குது. 2வது வந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நிர்ணயித்த சில கட்டுப்பாடுகளையே கூட இந்த கம்பெனி ஃபாலோ பண்ணாமல் கண் மூடித்தனமாக இந்த விஷயத்தை 50 டன் ஒவ்வொரு நாளும் எரிச்சிக்கிட்டு இருக்கு எரிவுலையில். அதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த அறிக்கையை வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்கு. 3 விதிகளை மட்டும்தான் அது ஓரளவுக்கு பார்த்துருக்கு. 45 விதிகள் இல்லையா, 45 விதிகள் வந்து பார்க்கவே இல்லை. இது வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயம். இது வந்து இட்ஸ் எ கிரிமினல் ஆக்ட், மிகப்பெரிய குற்றம். ஏன் இது மிகப்பெரிய குற்றம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மக்களின் உடல் நலத்தோடு உயிரோடு விளையாடுகின்ற ஒரு செயல். இது தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த கம்பெனி மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் வந்து ரொம்ப ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எல்லாருமே குப்பை எரித்தல் எரிவலையை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னுட்டு. நான் உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறேன். வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா குப்பைன்னா என்னென்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் குப்பை. சாலிட் வேஸ்ட்டுன்னா வெல் டிஃபைன்டு, பயோமெடிக்கல் வேஸ்ட்டுன்னா வெல் டிஃபைன்டு. ஆனால் இப்போ இந்தியாவில் வந்து குப்பைன்னா என்ன, எந்த குப்பையை நீங்கள் இருக்கிறீங்க, அந்த குப்பை போய் நம்ம பார்த்தோமா? அந்த 50 டன் குப்பையில் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம். அது அந்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் என்னென்ன கலந்துருக்கு நமக்கு தெரியாது. அந்த 50 டன் குப்பையில் கிச்சன் வேஸ்ட்டு மட்டும், யூஸ்வலாக வந்து சாலிட் வேஸ்ட்டு தான் வந்து அதில் எரிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சாலிட் வேஸ்ட் மட்டும், கிச்சன் வேஸ்ட் மட்டுமா இருக்குது? அதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிச்சன் வேஸ்ட்டு, ஃபுட் வேஸ்ட்டு போக அதிகமாக கலந்துருக்கிறது வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட். நிறைய பயோமெடிக்கல் வேஸ்ட் வந்து அதில் கலந்து இருக்குது. அப்புறம் வந்து இறந்த பிராணிகள் ஃபுல்லாக அதில் வந்து டம்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு வந்து அங்கே டம்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அது வடசென்னையில் பார்த்திங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வந்து கெமிக்கல் வேஸ்ட்டு நிறையா வந்து டம்ப் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் ஸ்லட்ஜுக்கு வந்து அந்த கீழ் தேங்கி இருக்கின்ற ஒரு பொருள், அந்த ஸ்லட்ஜெல்லாம் கொண்டு வந்து அங்கே டம்ப் பண்ணுவாங்க. இது ஒரு மிக 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 மோசமான ஒரு செயல். அதெல்லாம் கொண்டு போய்ட்டு எரிக்கிறதுங்கிறது அது ரொம்ப என்னால் நினச்சி பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு எரிவுலை தான் இன்றைக்கி. ஆனால் வெளியில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து உலகத்தில்
பல இடங்களில் இருந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது, சைனாவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், அமெரிக்காவில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை மூடிட்டுருக்குறாங்க. ஜப்பானில் இருக்குது, அது கொஞ்சமாக மூடிட்டுருக்குறாங்க. சைனாவில் இருக்குது, மூடிட்டுருக்குறாங்க. இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் கேள்வி நம்ம என்ன கேட்குறோம்னா, அந்த இடங்களில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வாட் இஸ் தி பாப்புலேஷன் டென்சிட்டி. பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க. அமெரிக்காவில் 100க்கு கீழே, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 100 பேருக்கு குறைவாக தான் வசிக்கிறாங்க. ஜப்பானில் 120, 110, சில இடங்களில் 70, 80 அந்த மாதிரி தான் இருக்குது. சைனாவில் கூட 150 தான். அங்கே தொகை அதிகம் இருந்தாலும் இந்த எரியூரில் இருக்கின்ற இடத்துல 150 சதுர கிலோமீட்டர் 150 பேருக்கு கீழே தான் வசிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் சொன்ன விஷயத்தை பார்த்தா 10 லட்சம் பேர் வசிக்கிறாங்களாம். 10 லட்சம் பேர் அந்த எரியூலைக்கு சுற்றிற. ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டின்னு பார்க்கும்பொழுது வட சென்னையில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அங்கெல்லாம் 100, 150, இங்கே எவ்வளோ தெரியுங்களா, 42,000 பேர் வசிக்கிறாங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. வட சென்னையில் 26,000 இருந்தது 2011 சென்சஸ் படி. இன்றைக்கி 2026 இருக்கிறோம். கிட்டத்தட்ட 42,000 பேர் வசிக்கிறாங்க. வட சென்னையில் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இவ்வளவு டென்ஸ் பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல, டென்சிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த புகை, இந்த ஒரு நச்சுப்பொருள் வெளியே வரும்பொழுது என்ன ஆகும்? ஹெல்த் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப மோசமாக பாதிக்கப்படும். ஸோ நம்ம பண்ண வேண்டியது, அந்த குப்பைன்னா என்ன, அந்த குப்பையில் என்னெல்லாம் இருக்குது, நச்சுப்பொருள் என்னெல்லாம் வெளியில் வருது, அந்த அந்த ஹெவி மெட்டல் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகங்க. காற்றில் ஹெவி மெட்டல் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தால் உடனடியாக உடைய லங் கெப்பாசிட்டி குறைக்கும், கேன்சர் வரது ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சல்ஃபர் கண்டென்ட் ரொம்ப 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 அதிகம். அது மட்டும் இல்லை, மெர்க்குரி கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். முக்கால்வாசி இந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறது ஏற்கனவே பிகாஸ் ஆஃப் தி தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ் அங்கே ஏற்கனவே அதிகமாக இருக்குது. அதோடு கூட இந்த எரிவலை அதிகமாக கூட சேரும் பொழுது அந்த காற்றின் மாசு, காற்றின் தன்மை மிக மோசமாக பாதிக்கப்படும். லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லுவோம் இல்லை, லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னா மக்களின் உயிர் வாழ்கின்ற வருடம், எத்தனை வருடம் ஆயுள் காலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப வட சென்னையில் அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 60க்கு கீழே, ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி 70 தாண்டி இருக்குது. ஆனால் வட சென்னையில் கம்மி. ஏன்னா அங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நச்சுத்தன்மை கலந்த தண்ணீர் மட்டுமல்ல, நிலத்த நீர் மட்டுமல்ல, காற்று மாசடையும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்களால சமாளிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த இருக்கிற தண்ணீரை உபயோகப்படுத்தி கீரையோ காய்கறியோ விளைச்சாலும் அதுலேயும் அந்த நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும். அந்த மெர்க்குரி எங்கேருந்துமே போகாது, அப்படியே தான் இருக்கும். அது காற்றில் இருக்கும், நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கும், அப்புறம் இலைகளில் இருக்கும், கிரவுண்ட் வாட்டரில் இருக்கும், எல்லாத்துலேயுமே கலந்துருக்கும் அந்த ஹெவி மெட்டல் கான்சன்ட்ரேஷன். இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஆக எக்காரணத்தை கொண்டும் இந்த எரிவலை திட்டத்தை நாம் அனுமதிக்க முடியாது. இருக்கின்ற 50 டன் எரிவலை இருக்கின்ற அந்த தற்சமயம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த அணு இலையை உடனடியாக மூட வேண்டும். இந்த கம்பெனி மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அங்கே வசிக்கின்ற மக்களுக்கு ஆவண உதவிகள் உடனடியாக செய்யப்பட வேண்டும். இது அவங்களுடைய டிமாண்டுங்க. இது ஏற்கனவே நான் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கிறேன். வட சென்னைக்கும் தென் சென்னைக்கும் இல்லை வட சென்னைக்கும் மற்ற பகுதிகளுக்கும் ஏற்கனவே டிஸ்கனெக்ட் அதிகமாக இருக்குது. there is a growing disconnect between North Chennai and other parts of Chennai. இப்போ இது பார்க்கும்பொழுது அங்கே நார்த் சென்னையில் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு பாதிப்புகள் ஏற்படுத்தும் போது அந்த இடைவெளி வட சென்னைக்கும் மற்ற பகுதிகளுக்கும் இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி, வசதிகள் ரொம்ப கம்மி, கூட சுவாசிக்கிறது காற்று கூட இல்லை அப்படிங்கிற நிலம் வரும்பொழுது ரொம்ப மோசமான கண்டிஷன் இல்லையா? இது நம்ம அலோவ் பண்ண முடியாது. ஸோ தமிழ்நாடு அரசு, ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் உடனடியாக இதனை மனிதாபமானத்தோடு அணுகி இதற்கு நல்ல தீர்வு காண வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். இப்போ அங்கே 10 லட்சம் மக்களுக்கும் மேற்பட்டவங்க இருக்கிறாங்க அப்படின்னும் போது அங்கே போய் ஒருத்தவங்க கிட்டே நம்மளால டேட்டா கேட்க முடியாது. ஆனால்
கேட்டவங்க வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. கேன்சர் கேஸஸ் சொல்லியிருக்கிறாங்க, ஆஸ்துமா ரொம்ப ஜாஸ்தியா வருது சொல்லியிருக்கிறாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத பிரச்சனைகள், தோல் நோய்கள்லாம் இப்போ வர்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் நம்மளோட ஒரு முக்கியமான டிமாண்டா இருக்கு. தனிநபர் குழு, நிபுணர் குழு அமைச்சு அங்க எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்றத தமிழ்நாடு அரசாங்கமும் ஜிசிசியும் உடனடியா பண்ணணும். அதன் அடிப்படையில நிவாரணம் வழங்கணும்ன்றது தான் நம்மளோட டிமாண்டா இருக்கு. இந்த ஆய்வு வந்து எவ்வளவு நாளா இருக்கு? எத்தனை வருஷம் ஆகுது ஆய்வுக்கு எடுத்துட்டு? இந்த ஆய்வு பண்ணதுக்கா சுபடிவான ஆன்சர். ஸோ அவங்க தான் பண்ணாங்க. 1.5 மாசம் 2 மாசம் ஆச்சு. நமக்கு வந்து இந்த ஆர்டிஐ ரிப்ளை வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆனிச்சு. அந்த ஆர்டிஐ ரிப்ளை வந்ததின் அடிப்படையில நம்ம வந்து ஒரு மாசத்துல உட்காந்து அதை ஆய்வு பண்ணி அந்த ரிப்போர்ட் நம்ம வந்து ஒரு 2 மாசத்துல நம்ம பண்ணிட்டோம். 5 ஆண்டுகள் அது இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க. 21ல அப்போ வந்து நீங்க என்ன நடவடிக்கை இப்பயாச்சும் எடுத்துருக்கோமே நீங்க வந்து சந்தோஷப்படணும். ஏன் இப்ப எடுத்திருக்கோம்னு கேள்வி கேட்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகேவா, அரசாங்கம் பண்ணுது, இது வந்து ஏதோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் பண்ணுது, குப்பை நம்ம கண்ணு முன்னாடி இருந்து போகுது அப்படின்ற ஒரு பார்வையில மக்கள் எல்லாருமே இருந்திருக்கும். ஆனா இப்ப இந்த WTE சொல்லக்கூடிய ஒரு பூதாகரமான ஒரு திட்டத்தை எடுத்து வந்து முன் வச்சதுக்கு அப்புறம் சரி, அந்த திட்டம் வந்து நமக்கு வருதே, மக்களுக்கு மத்தியில, வசிக்கக்கூடிய இடத்துக்கு மத்தியில அந்த திட்டம் வருது. அப்படி இருக்கும்போது அது எப்படிதான் செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். அப்படிதான் சின்னமாத்தூர் மணலியில வந்து பண்ணது. அங்க வயலேஷன் இருந்திருக்கும். 10 டன்ல எவ்வளவு வயலேஷன் இருக்கு, அப்படின்னா 50 டன்ல என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு தேடல் மூலியமா தான் இந்த விஷயம் வந்து நமக்கு வந்தது. சோ இது கூட இன்னும் அரசாங்கம் பண்ணலையேன்னு அவங்கள நீங்க கேள்வி கண்டிப்பா கேட்கணும். நீங்க கருத்தரங்கம் நடத்தணும், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கருத்தரங்கம் நடத்துகிறோம். 10,000 பேர் கலந்துக்கிட்ட மனித சங்கிலி அந்த ஏரியாவில் இருந்து தான், எழில் நகர்லேருந்து தான் நாங்கள் வந்து துவங்கணும். இது எல்லாம் நடத்தப்பட்ட பிறகு இப்பயும் எங்கள் வேலை முடியல. இப்போ அந்த ஏரியாவில் சர்வே எடுக்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி, அவர் கேட்ட மாதிரி வீட்டுக்கு வீடு போய் சர்வே எடுக்கிற பணிகள் என்பது தொடர்ந்து நடக்கும். ஆனால் இப்போ எங்களுக்கு இந்த தகவல் உரிமை சட்டத்தில் கிடைத்த தகவலும் நாங்கள் நேரடியாக போகும்போது மக்கள் சொல்கிற தகவலையும் வைத்து தான் இந்த அறிக்கையை நாங்கள் தயார் பண்ணுவோம். அரசு வந்து ஒரு குழு இல்லை, இன்னும் அமைக்கலைன்றது தான். ஆமாம், கோரிக்கையெல்லாம் வென்றெடுக்க முடியல. நீங்க இந்த இல்லை, நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது மக்கள் சக்தி தான் மிகப்பெரிய சக்தின்னு பார்க்குறோம். பொதுநல வழக்கு அப்படின்றது இப்போ நாங்கள் போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி செய்யுங்க, மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, மக்கள்லாம் சுவாசிக்க முடியல, நோய் வருது, இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. டிசிடபிள்யூல இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி தாரத்தரா கெமிக்கல் இருக்குல்ல, அங்கே இருக்குது. அங்கே நிறைய பேர் புற்றுநோய்ன்றது வந்து மாசு டிபார்ட்மெண்ட் சொல்லி முக்கிட்டாங்க. அந்த மக்கள்லாம் முக்கிட்டாங்க. அப்போ கூட சரியான பதில் சொல்லப்பட்டு இன்னும் நிறைய பேர் அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு சீரான நிறைய பேர் 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அந்த 10 லட்சம் பேருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கண்டிப்பாக அவங்க நோயால் பாதிக்கப்படுவாங்க, நிறைய இதுக்கு ஆளாவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய நடவடிக்கைகள் வந்து கொஞ்சம் தீவிரமாக இருந்தால் தான் கவர்மெண்ட் ஒரு கூட வந்து இறங்கி நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்க. அப்படி கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு உத்தரவுகளை ஒரு நீதிமன்றத்துக்கு காரணமாக இருக்குது சார். இல்லை, நிச்சயமாக நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு, நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே மணலி சின்னமாத்தூரில் நாங்கள் கொடுத்த அடிப்படையில் அதை மாநகராட்சி அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் இணைஞ்சு அதை மூடியிருக்காங்க. அப்போ அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே மாதிரி நாங்கள் இந்த கொடுங்கியூர் 50 டன்னையும் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லும்போது, அதுக்கு மாற்று திட்டத்தை அமலாக்கணும்னு சொல்லும்போது, இதை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் போக வேண்டியது வரும். கண்டிப்பாக மக்களை திரட்டியும் போவோம், நீதிமன்றத்துக்கும் நாங்கள் வந்து போக வேண்டியது வரும். ஆனால் முதலமைச்சர் பார்க்கும்போது, முதலமைச்சர் பக்கத்தில் தலைமைச் செயலாளர் இருந்தார், பிரின்சிபல் செக்ரட்டரி இருந்தாங்க, அவருடைய பர்சனல் செக்ரட்டரி 2 பேரும், அனுஜாவும் சண்முகமும் 2 பேருமே இருந்தாங்க. மொத்த கவர்மெண்ட்டே அங்கே இருந்தது. அவங்கெல்லாம் இருந்து தான் இந்த கமிட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க, இந்த வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. இந்த பின்னணியில் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், அப்போ முதலமைச்சர் சொல்கிறாரு, அரசாங்கம் சொல்லுது, ஏற்கனவே மணலியை மூடி இருக்காங்க, இதை செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம். ஆனால் அது மீறப்படும் போது திருப்பி நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், உங்களுடைய கவனத்திற்கு, மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றோம். ஒருவேளை இதில் அரசாங்கம் விடாப்பிடியாக இருந்து இந்த திட்டங்களை அமுலாக்கி தான் தீர்வோம் அப்படின்ற மாதிரி போனால் நாங்கள் இதை விட மிகப்பெரிய போராட்டத்துக்கு போவோம், நீதிமன்றத்துக்கும் போவோம். இல்லை, நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், அரசாங்கம் செய்யும்னு எதிர்பார்க்குறோம். ஒருவேளை செய்யலைன்னு வைங்க,
அப்போ நீங்கள் தீவிரப்படுத்துறத தவிர வேற வழி கிடையாது. இன்னொரு விஷயம் நாங்கள் உங்ககிட்ட கவனப்படுத்துறது என்னன்னா, இது தேர்தல் காலம் அப்படின்றதுனால இந்த பிரதான அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாத்தையும் சந்திக்கலான்னு இருக்கோம். சந்திச்சு பிரதான அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களை சந்திச்சு இந்த கோரிக்கைக்கு வடசென்னை மக்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க, உங்க தேர்தல் அறிக்கையில என்ன சொல்ல போறீங்க, திமுக உட்பட, அதிமுக உட்பட, தாவேகா உட்பட, சீமான் உட்பட பிரதான அரசியல் கட்சியினுடைய எல்லா தலைவர்களையும் நாங்கள் சந்திக்க போறோம். அது அடுத்த 10 நாள்ல சந்திச்சிருவோம். நிச்சயமா செய். இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எரியூலை இருக்கு இல்லைங்களா, ஒரு நிமிஷம் அந்த எரியூலை இருக்கு இல்லைங்களா, அந்த எரியூலையில் சிம்னி இருக்குது, புகைப்போக்கி. அந்த புகைப்போக்கியினுடைய உயரம் வந்து குறைஞ்சது 80 மீட்டர் இருக்கணும், அதிகபட்சம் 140-150 மீட்டர் உயரம் இருக்கணும். அது அவ்வளோ உயரத்தில் அந்த புகை வெளியில் போகணும். ஆனால் இங்கே இருக்கிற அந்த எரியூலையோட சிம்னியோட ஹைட் வந்து 30 மீட்டர் அப்படி தான் சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப கம்மி. அது எவ்வளோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரி ஒரு அப்ரோச் பாருங்களேன், யாரும் கேட்க முடியாது, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், அதை பற்றி கவலைப்படாது. இதெல்லாம் வந்து ஒரு இந்த டேக் பீப்புள் ஃபார் கிராண்டட். யாரும் நம்மளை ஒன்றும் கேட்க முடியாது, அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சு. இப்போது இந்த 50 டன்னில் இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சு, ஒரு 3000-3600 டன்னில் இதே அப்ரோச் இருந்தால் எவ்வளோ ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்ட் இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். இன்னொன்று சொல்கிறேன், ஜிசிசி வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்ட்டை வந்து பிரித்து கொடுங்க அப்படின்ட்டு. நாங்கள் எல்லாம் பிரித்து தான் கொடுக்குறோம். நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எரிக்கிறீங்கள, என்னத்தை பிரிக்கணும், அப்புறம் என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு அப்ரோச் என்னத்துக்கு? ஸோ அது ஒரு டேஞ்சரஸ். 3வது முக்கியமான விஷயம், அந்த வேஸ்ட் அப்படிங்கிறத அவங்க டிஃபைன் பண்ணணும். அது வந்து உலக அளவில் எல்லா எரியூலை திட்டத்தின் கீழும் அந்த வேஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த வேஸ்ட்டோட எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அது உள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு டிஃபைன் பண்ணி அப்புறம் தான் அவங்க எரிப்பாங்க. நமக்கு அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே வேஸ்ட்டு, எது இருந்தாலும் வேஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் போட்டு எரிக்கிறது இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ட்ரெண்டு. ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இது கிரிமினல் ஆக்டு, இது மிகப்பெரிய குற்றம். யூ கான் டேக் பீப்புள்ஸ் லைஃப்ஸ் ஃபார் கிராண்டட். மக்களுக்கு உயிர் நாடியே காற்று தானே, அந்த காற்றையே நீங்கள் மாசுபடுத்தும் பொழுது அதை வந்து கேட்கலைன்னா அது என்ன அர்த்தம்?